யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். ஓ யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாபப்பிசாசின் சோதனை போதிலும், சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை சொல்வாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகி என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகி என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமானி ஊற்றிடுமே, மகிமானி ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, அன்பரே சுவை. நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசுதேவா நன்மையினால், நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி. தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட, பாதை காட்டினீரே என்றும் ஸ்தோத்திரம். பாதை காட்டினீரே என்றும் ஸ்தோத்திரம். தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுமே, என்றென்றுமாய் நடத்திடுமே. கிருபைகளை பொழிந்திடுமே, என்றென்றுமாய் நடத்திடுமே. நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா முடிசூட்டி. கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஒரு புது வருஷம் பிறக்கும் போது ஜெபத்தோட அந்த வருஷத்துக்குள்ள நம்ம போகணும். ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. உங்களால எப்படியெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபத்தோட ஆண்டவர்கிட்ட புது வருஷத்துல நுழையிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நான் ஏற்கனவே சொன்னது போல முன்கூட்டிய பாட்டிலாம் நிறைய வாங்கி வச்சுட்டாங்க. புத்தாண்டை பாட்டிலோட கொண்டாடணும்னு ஒரு குரூப் வந்து பாட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கு புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலதான் பைக் ரைஸ் 12 மணிக்கு பூரா வண்டியில் போய் காலை பேப்பரில் வரும். மண்டை உடஞ்சி கால் உடஞ்சி நிறைய பேர் மாவு கட்டு போட்டு தூக்கி போட்டிருக்கோம். பூரா ரைடு போனது பூரா. ஆணும் பொண்ணும் ஆடுறதுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்துச்சு. வெளிநாட்டில் பண்ணுற மாதிரி நம்ம ஊர்லேயும் வந்து ஆணும் பொண்ணும் எல்லாம் ஆடுறது. நீங்கள் டிவியில் நியூஸில் பார்ப்பீங்கள்ல, கும்பலாக மொத்தமாக ஆடுறது அப்படிலாம் இன்னைக்கு வந்துட்டே இருக்கு.
ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தாண்டு கொண்டாட்டம் அல்ல, புத்தாண்டு ஆராதனை. இந்த வருஷத்துக்குள்ள தேவனை துதிச்சு ஆண்டவரே இந்த வருஷம், ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல 2024 எப்படி நமக்கு தெரியாது. 2024 கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா என்ன வந்தாலும் நடத்திடுவார். அவர் என்ன வந்தாலும் அவர் நடத்திக்கிடுவார். யெகோவா ஈரே, தேவைகள் சந்திக்கிறவர், அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் நடத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. செங்கடல் வரட்டுமே, எரிகோ வரட்டுமே, யோர்தான் வரட்டுமே, தண்ணி பிரச்சனை வரட்டுமே, வனாந்தரம் தான், வனாந்தரத்தெல்லாம் போகணும். ஆனா கர்த்தர் இருக்கும் வரை அது வனாந்தரம் மாதிரியே தெரியாது. அப்படிதானா? நம்ம பைபிள் படிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரம் மாதிரியே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வனாந்தரம்னா வெயில் இருக்கும், ஆனா மேக ஸ்தம்பம் வந்துருச்சு. ராத்திரி ரொம்ப குளிர் இருக்கும், வனாந்தரத்துல பனி விழும், அக்னி ஸ்தம்பம் இருக்கு. அடுப்பு கிடையாது, ஸ்டவ் கிடையாது, மண்ணெண்ணெய் கிடையாது, வயல் நிலம் கிடையாது, அரிசி எதுவுமே கிடையாது. ஆனா உணவு கர்த்தர் 3 வேளையும் கொடுத்தாரு. அல்லேலூயா. நாள் முழுசும் எப்பனாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம 3 நேரம் தான், அவங்க 3 நேரம் கணக்கு கிடையாது. நினைச்ச நேரம் போற வழியில ஆயில போட்டுட்டே போக வேண்டிய வர வேண்டியதான். மண்ணா அள்ளி வச்சிருக்காங்க. மறுநாள் தான் கெட்டு போயிடும். ஆனா ஒரு நாள் முழுசும் சேர்த்து எவ்வளவு நாள் வச்சுக்கலாம். இவ்வளவுதான் கணக்கே கிடையாது. ஒரு ஆளுக்கு 100 கிராம் அப்படி அளவா கொடுத்தாங்க, அப்படிலாம் கிடையாது. பூரா பிறக்கி எடுத்து சாக்கு நிறைய வச்சுக்கோ. உன் பாட்டுக்கு பையில போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கு. மண்ணா தேனிலிட்ட பணியாரமா அப்படி கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புத்தாண்டை அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு வைப்பார். பேர் தான் வனாந்தரம், ஆனா அது ஒரு கானான். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதான சொல்றது? பேர் தான் வனாந்தரம், ஆனா வனாந்தரத்துல அவங்க போல, பாதரட்சைகள் தேஞ்சு போல, ஆடைகள் பலதாய் போல, பசினால் ஒருத்தர் மறிக்கல. ஆண்டவர் கூட பேசினாரு, ஆண்டவர் வழி நடத்தினாரு. எப்ப பயணம் போகணும்னு முடிவு பண்ணி ஆண்டவர் சொன்னாரு, எங்கே கூடாரம் போடணும்னு அவரே சொன்னாரு. ஜனங்களுக்குள்ளே மகிழ்ச்சி இருந்தது, ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். பாவம் செய்துதான் சிலர் ஆண்டவரை கோபம் ஊட்டி சிலர் மரித்து போனார். ஆனால் வனாந்தரம் பேர் தான், ஆனால் அது கானான் போல இருந்தது. செழிப்பை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்திருந்தார். கானான்ல தான் தேன் இருக்குமா? இல்ல, வனாந்தரத்துல தேன் இருக்கும். தேனிலிட்ட பணியாரத்தை கொடுத்தாரு. நீ கானால தேன் மட்டும் தான் சாப்பிடுவ, வனாந்தரத்துல பணியாரமே கிடைக்கும். அல்லேலூயா. அந்த தேனிலிட்ட பணியாரம் போல அந்த மன்னா ருசியா இருந்துச்சுதான். ஆண்டவர் அப்படி அவங்க நடத்தினாரு. வனாந்தரமா இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர்படி நம்ம கூட இருந்தா போதும், அற்புதமா நடத்திடுவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ண போறோம். உங்களால போட முடியும், அது கட்டாயமா இல்லை. உங்களுக்கு எப்படி ஆராதிக்கும் தோணுதோ முழங்கால் குடல் படியலாம், எந்திரிக்க வைக்கலாம், கை உயர்த்தினா உயர்த்தலாம். ஆனா உண்மையா கர்த்தரை ஆராதிக்கும், உண்மையா கர்த்தரை ஆராதிக்கும். ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் உன்னை சேவிக்கிறோம். 2024 ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக தாரும் அப்பா. ஒருவேளை நீங்க மனசுக்குள்ள ஏதாவது நினைச்சிருப்பீங்கல்ல, உங்க மனசுக்குள்ள சில எண்ணங்கள், இந்த வருஷம் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இந்த ஜனவரியில புத்தாண்டுல இப்படிலாம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணணும், மார்ச் மாசம் சில உங்களுக்குலாம் வச்சிருப்பீங்க. ஒரு திட்டம் தீர்மானம்லாம் வச்சிருப்பீங்கல்ல. அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரை, நான் அப்படிலாம் நினைச்சிருக்கிறேன், ஆனா உங்க கிருபை என் மேல இருக்கட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளை பற்றி, எதிர்காலங்கள், உங்களுடைய கணவரை பற்றி, மனைவியை பற்றி, ஆவின் ஸ்தோத்திரம், உங்களுடைய வேலை வருமானங்களை பற்றி, நான் ஓனர்கிட்ட கேட்கலான்னு இருக்க சம்பள உயர்வு பத்தி, அப்படிலாம் சில நேரங்கள் வச்சிருப்பீங்க. ஆண்டவரே, 2024 நான் நினைச்சதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, ஆனா எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க உங்களால முடியும். ஆண்டவரே, நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் இல்ல, ஆனா எனக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்யட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் நினைக்கிறவர் அவரு எனக்கு செய்ய, அவர் கைவிட மாட்டாரு. எனக்கு எது சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேனோ அதை விட அவரு நினைக்கிறது தான் ரொம்ப சிறந்ததா இருக்கும். நீங்க நல்லா மறந்துட கூடாது, என்னை விட அவர் ரொம்ப அக்கறையான தேவனா இருக்கிறாரு. எல்லா தோத்திரமும் ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. முழு இதயத்தோடு துதிக்கிற ஐயா, ஆவில் நிரம்பி ஜோமனோமாக தடைகளை உடைக்கிற தலகர்த்தர் நீதான் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனை வேலை ஒரு வல்லமை இறங்கி சாமங்களின் கட்டுகளை உடைக்கட்டும் ஆண்டவரே, தடைகளை உடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த 2023 நாம முன்னேற விடாமல் இருந்த தடை 2024 தடை நீங்கட்டும் ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. பெரிய உயர்வை ஆண்டவர் தர போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பக்கத்தில் நான் சரியாக மாற விரும்புகிறேன். அவர் எனக்கு சரியானது செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊழியத்தில் ஒரு பெரிய வெற்றி, வேலைகளில் ஒரு பெரிய ஜெயம், படிப்பிலே பெரிய உயர்வு, வாழ்விலே பெரிய மாற்றங்கள், சுவாபங்களில் பெரிய மாற்றங்கள், சொந்த பந்த நடுவே ஒரு பெரிய கணம் ஆண்டவர் தருவாராக. எங்கெல்லாம் தலை குடிச்ச மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் தலை நிமிர பண்ணுகிற தேவன் அவர். அப்படி தலைமுற பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்களுக்கு முன்னாடி காசு இல்ல, பணம் இல்ல, கையை பிரசங்கிட்டு இருந்த நேரம் இப்ப இல்ல. இன்னும் அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையை கர்த்தர் பலப்படுத்துவாரு. அநேகருக்கு உதவி செய்யற இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பாராக. உதவி செய்யறதுல கர்த்தர் வைப்பாராக. இந்த புதிய ஆண்டுகால தேவனை தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு புது வருஷத்தை கொடுத்துக்கார நமக்கு ஆண்டவர். கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் தந்த 2024க்காக தேவனை துதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேரு 2023 தொடக்கத்தில் இருந்தவங்க இப்ப இல்ல. அநேகர் மரித்து போனார்கள். ஆனா உங்களுக்கு எனக்கு ஜீவனை தந்து இந்த புதிய ஆண்டை காண செய்திருக்கிறார் ஆண்டவர். ஓ, நான் பெரிய பரிசுத்தவான் இல்ல, ஆனா இந்த புது வருஷத்தை காண தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்கள் மேல தேவ கிருபை இருக்கட்டும். நம்ம குடும்பத்தின் மேல தேவ கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. உட்கார்ந்து கூட பாடலாம். ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்ந்தார். இந்த பாட்டை பாடுவோமா? ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.
ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்வை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய நன்மைகளை எங்களுக்கு இந்த ஆண்டில் தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னி இந்த வருஷத்துல எங்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்திலிருந்து விசுவாசிக்கிறோம். நாங்களும் உமக்கு பிரியமாய் வாழ கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.